300க்கும் மேற்பட்ட படையினர் 2 பகுதிகளிலும் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உக்ரைனில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள், ரஷ்யாவில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இறந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசை வார்த்தைகள் என்பன நேரடி களத்திற்கு இல்லாமல் பதுங்கு குழிகளிலும் பின் கள பணிகளிலுமே தங்களுக்கான பணிகள் தரப்படும் எனவும் வெளிப்படைகளாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது வேக்னர் குழு போல இவர்கள் கூலிக்காக செயற்படுகின்றார்கள். ஆனால் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் இலங்கை அதற்கான ஒரு கவலையை தெரிவிக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இலங்கையில் நடந்த போரின் பொழுது பாவிக்கப்பட்ட பல ஆயுதங்களும் தற்போதைய இலங்கை படைகளுக்கு தேவையில்லாதவையாக ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இல்லாமல் சர்வதேசமே பங்கு பெற்றுகின்ற விவகாரமாக இருந்தாலும் இந்த விற்பனை என்பது தனியார்கள் மூலம் நடத்தப்பட்டதா அல்லது அரசு அனுசரணையுடன் நடத்தப்பட்டதா என்பதுதான் இப்ப எழுந்துள்ள பெரிய கேள்வி. அது நிச்சயமாக இலங்கையை உள்நுழைக்கும், இந்த போரரங்கில் உள்நுழைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் கொண்டு வரும். அத்தோடு அவர்கள் ஒரு பங்குதாரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது அரச அனுசரணையுடன் இடம்பெற்றிருந்தால் பங்குதாரியாக கூட அடையாளம் காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், இலங்கையில் இருந்து காலாவதியான ராணுவ உபகரணங்களை உக்ரைனுக்கு அனுப்ப போலந்து இடைத்தரகர்கள் மூலம் செயற்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா முன்வைத்திருக்கின்றது. இது பற்றி சற்று விரிவாக கூறுங்கள். இலங்கையில் நடந்த போரின் பொழுது பாவிக்கப்பட்ட பல ஆயுதங்களும் தற்போதைய இலங்கை படைகளுக்கு தேவையில்லாதவை ஆகிவிட்டன. நீண்ட தூரம் செல்கின்ற ஆட்லரிகள் மற்றும் கடல்களில் பயன்படுத்தப்படுகின்ற கடல் கன்னிவெடிகள் மற்றும் கடல் ரோந்துகள், அந்த டிங்கி சண்டைகளுக்கான படகுகள், பெரிய பாரிய களங்களை தவிர்த்து சிறிய சண்டைகளுக்கான களங்கள் போன்ற பல இத்தியாதிகளும் தேவையற்றவையாகிவிட்டன. அதே போல ட்ரோன், ஆளில்லா விமானங்கள் போன்ற பலவும், உளவு பார்ப்பதற்காக பாவிக்கப்படுகின்ற பலவும் தற்பொழுது பாவனையேற்றி இருக்கின்றன. இவ்வாறானவை தொடர்ந்தும் வைத்திருப்பது என்பது காலப்போக்கில் இலங்கையை பொறுத்தவரையில் தொழில்நுட்பங்கள் வளர்கின்ற காரணத்தால் அவைகள் மீண்டும் அதன் தேவை ஏற்படும் பொழுது அவைகளின் பயன்பாடு என்பது தேவை, அதாவது இந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்காது. எனவே அவ்வாறான உபகரணங்களை தனியார் நிறுவனங்கள் மூலம் வேறு பிரதேசங்களுக்கு விற்பது என்பது இவ்வாறு போர் இடம்பெறும் நாடுகளில் எல்லாம் ஒரு வலிமையான செயற்பாடு. அவ்வாறான ஒரு செயற்பாடு இங்கு இடம்பெறுகின்ற பொழுதும் இது 2 நாடுகளின் உறவுகளை பாதிக்கக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், இது ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இல்லாமல் சர்வதேசமே பங்கு பெற்றுகின்ற விவகாரமாக இருந்தாலும் இந்த விற்பனை என்பது தனியார்கள் மூலம் நடத்தப்பட்டதா அல்லது அரசு அனுசரணையுடன் நடத்தப்பட்டதா என்பதுதான் இப்ப இங்குள்ள பெரிய கேள்வி. அரச அனுசரணையுடன் இது நடத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரம் ஒரு பாரிய குற்றச்சாட்டாக எழுப்பப்படும். மறுபக்கமாக இது தனியார் நிறுவனங்கள் அரசிடமிருந்து இவற்றை பெற்று எந்த நாடுகளுக்கு செல்கின்றன என்பதை மாற்றியமைத்து விற்பனை செய்வதாக இருந்தால் அது தனியார் நிறுவனங்களை சார்ந்த ஒரு செயற்பாடாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவ்வாறு போர்களின் பொழுது செயற்பட்டு அதிக லாபங்களை பெறுவதில் இந்த தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுவது அல்லது அரசு சார்ந்த அல்லது அரசு உயர்மட்டம் சார்ந்த அல்ல படைத்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபடுவது என்பது 3ஆம் உலக நாடுகளில் ஒரு வளமையான செயற்பாடு. அவ்வாறான ஆயுத தளவாடங்களைத்தான் இலங்கை போரின் போது இலங்கையும் பெற்றது, விடுதலை புலிகளும் பெற்றிருந்தார்கள். அவ்வாறான பல ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் தென்கிழக்காசிய மற்றும் ஆசிய நாடுகள் போன்ற பலவற்றிலும் இருந்து இவ்வாறான ஆயுதங்கள் என்பன பெறுவது சாதாரணமான நிலையாக இருக்கின்றது.
அதே போல சர்வதேச சந்தைக்கு, அதாவது சர்வதேச அங்கீகரிக்கப்படாத ஆயுத சந்தை, அதாவது எவ்வாறு அதனை கூறுவதென்றால் கருப்பு சந்தை என்று கூறுவார்கள். அந்த கருப்பு சந்தையை கூட இவ்வாறான விவகாரங்கள் செல்வது வளமை. இப்பொழுது எடுத்து பார்த்தீர்களானால் உக்ரைனிற்கு மேற்குலக நாடுகள் வழங்குகின்ற பல பில்லியன் டாலர்களான ஆயுதங்களில் பல ஆயுதங்களும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட தொகையுடையவையாகவோ அல்லது பல லட்சங்கள் தொகையுடையவையாகவோ இருக்கும். ரேடர் சாதனங்கள் அல்லது விமான எதிர்ப்பு சாதனங்கள் அல்லது ஏவுகணைகளை அழித்தொழிக்கும் சாதனங்கள் போன்றவை எல்லாம் பல லட்சக்கணக்கான டாலர்கள் பெறுமதியானவை. அவ்வாறானவை கூட அந்த போரரங்குகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டு அல்லது களவாக இராணுவ வீரர்களால் அல்லது அரசு அதிகாரிகளால் மாற்று சந்தைக்கு கொண்டு செல்லப்படும் சம்பவங்கள் கூட இடம்பெறும். எனவே இது ஒரு வளமையான நடவடிக்கை. ஆனால் இதில் அரச அனுசரணை எவ்வாறு இருந்தது, அரசிற்கு எவ்வாறு இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். குறித்த உபகரணங்களின் பழைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு பின்னர் அவை போலந்துக்கு அனுப்பப்படுவதாக ரஷ்யா இன்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பரிவர்த்தனை ரஷ்யாவுடனான இலங்கையின் நட்புறவை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூறுங்கள். இவ்வாறான ஒரு தகவலை தெரிவித்தது ரஷ்ய ஊடகமாக இருந்தாலும் இது குறித்த உத்தியோகபூர்வமான தகவல் பரிமாற்றங்கள் என்பன இங்கே இடம்பெறவில்லை. இருந்த பொழுதிலும் இவ்வாறு இந்த விவகாரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த வகையான ஆயுதங்கள் அனுப்பப்பட்டன, இவ்வாறு அனுப்பப்பட்டன போன்ற விடயங்கள் எல்லாம் தெரிய வரும் பொழுது அது நிச்சயமாக இலங்கையை உள்நுழைக்கும், இந்த போரரங்கில் உள்நுழைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் கொண்டு வரும். அத்தோடு அவர்கள் ஒரு பங்குதாரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது அரச அனுசரணையுடன் இடம்பெற்றிருந்தால் பங்குதாரியாக கூட அடையாளம் காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அது நிச்சயமாக ரஷ்யாவின் அனுசரணையை இலங்கை மீது முந்தி இருந்தது போல் வைத்திருக்காது, அல்லது இலங்கையை மீது கோபமடைய செய்யும். அது தொடர்பான அதிருப்திகள் போன்றனவெல்லாம் வெளியிடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதனைத்தான் கூற முடியும். அவை சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். மேலும் உக்ரைனில் ரஷ்யாவின் போரின் இரு தரப்பிலும் போரிட சுமார் 300க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நிலைமை பற்றி சற்று கூறுங்கள். இது ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த ராணுவ வீரர்கள் அங்கே பொருளாதார நிலைமையில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாகவும் மற்றும் அதீத ஆசைகள் காரணமாகவும் இவ்வாறு பல நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் சென்று இணைந்திருக்கின்றார்கள். அவர்களில் சுமார் 5 அல்லது 6 அல்லது ஒரு 10க்கு குறைவானவர்கள் இறந்து போனதாக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இனிய ராணுவத்தினர், இனிய ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தெரிவித்து அந்த விவகாரம் இப்பொழுது பலத்த ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல 300க்கும் மேற்பட்ட படையினர் 2 பகுதிகளிலும் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உக்ரைனில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள், ரஷ்யாவில் இணைந்தவர்கள் கூட இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இறந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசை வார்த்தைகள் என்பன நேரடி களத்திற்கு இல்லாமல் பதுங்கு குழிகளிலும் பின் கள பணிகளிலுமே தங்களுக்கான பணிகள் தரப்படும் எனவும் $3000 வரையான மாத சம்பளம், அதன் பிறகு குறிப்பிட்ட கால பணிக்கு பிறகு ரஷ்ய குடியுரிமை, அதே போல உக்ரைனுக்காக போராடுவர்கள் உக்ரைன் குடியுரிமை போன்ற பல ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்ட பொழுதும் அவர்கள் முன்னரங்குகளுக்கே நகர்த்தப்பட்டனர். குறிப்பாக ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கின்ற உக்ரைன் பகுதிகளிலேயே ரஷ்யாவிற்காக இணைந்த இலங்கையர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்தது போல களங்கள் எல்லாம் இப்பொழுது ஆளில்லா விமானங்கள் குண்டுகளாக செல்வதும் அவை குண்டுகளை கொண்டு போடுவதுமாக சிறிய விமானங்கள், அதாவது சிறிய கேமராவை காவி செல்லும் விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. புதிய ஒரு களம், அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத களம். எனவே அவர்கள் பலியாகின்றார்கள், காயமடைகின்றார்கள். இது தொடர்பாக இலங்கை இப்பொழுது பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இவ்வாறாக இணைவது சட்டவிரோதம் என கூறியிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதன் தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வாறு வெற்றியடை போகின்றன என பார்க்க வேண்டும். இவர்களை நாங்கள் கூலிப்படைகளாகத்தான் எடுக்க வேண்டும். அதாவது வேக்னர் குழு போல இவர்கள் கூலிக்காக செயற்படுகின்றார்கள். ஆனால் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் இலங்கை அதற்கான ஒரு கவலையை தெரிவிக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நாங்கள் பொறுத்திருந்துதான் இந்த விவகாரத்தையும் பார்க்க வேண்டும். அபி, நிச்சயமாக நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.